தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமம் வில்வநகரம். அந்த கிராமத்தில் நடுவில் இருந்தது ஒரு பழமையான சிவன் கோயில். அந்த கோவிலில் மூலவர் சிவா வில்வநாதர். அந்த கிராமத்தில் அருள் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் சுறுசுறுப்பானவன், நல்ல மனசுடையவன். ஆனால் அவனுக்கு கோவில், பூஜை, விரதம் என்றால் சலிப்பு. இது எல்லாம் பெரியவர்கள் செய்கிறது என்று அவன் எப்போதும் சொல்லுவான். அந்த வருடம் மகா சிவராத்திரி மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கோவில் முழுக்க விளக்குகள், மாலைகள், பஜனை ஓசை, ஓம் நம சிவாய என்ற மந்திரம் காற்றில் நிறைந்தது. மாலை நேரத்தில் அருள் நண்பர்களுடன் கோயில் பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது தரையில் விழுந்திருந்த பச்சை வில்வ இலைகளை அவன் எடுத்து சுற்றி விளையாடினான். அவன் நண்பன் சொன்னான், இது சிவபெருமானுக்கு பிடித்த இலைடா, கோவிலுக்கு வச்சா நல்ல புண்ணியம் வரும். அருள் சிரித்து கொண்டு, சரி சரி, அப்போ நான் இதை சேஃபாக வச்சுக்கிறேன் என்று சொல்லி அந்த வில்வ இலைகளை கையில் வைத்து கொண்டான். விளையாடு முடிந்ததும் அவன் அதை மறந்துவிட்டான். ஆனால் அந்த இலைகள் இன்னும் அவன் கையில்தான் இருந்தது. இரவு ஆகிவிட்டது. நண்பர்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். அருள் மட்டும் தனியாக வீட்டுக்கு நடந்து சென்றார். திடீரென்று வானம் கருங்கடலாக மாறி மின்னலும் இடியும் முழுக்க பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. அவன் பயந்து ஓடி சென்று ஒரு பழமையான வில்வ மரத்தின் அடியில் நின்றான். உடம்பு முழுக்க நினைந்து பயத்தில் குலுங்கி கொண்டிருந்தான். அவனுடைய கையில் இருந்த வில்வ இலைகள் மலைத்துளியாய் நினைந்து மெதுவாக அவன் விரல்களில் இருந்து வழிந்து கீழே விழுந்தன. அவன் கவனிக்கவே இல்லை. ஆனால் அந்த இலைகள் நேராக மரத்தின் அடியில் இருந்த ஒரு சிறிய சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. மழை நீர் அவற்றில் மீது வழிந்து அது ஒரு புனித அபிஷேகம் போலானது. அந்த தருணத்தில் ஒரு விசித்திரமான அமைதி சூழ்ந்தது. பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த அருளுக்கு திடீரென்று அவன் அம்மா சொல்லி கொடுத்த வார்த்தை நினைவுக்கு வந்தது. பயம் வந்தால் ஓம் நம சிவாய சொல்லு மகனே. அவன் மெதுவாக அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தான். ஓம் நம சிவாய. மந்திரம் சொல்ல சொல்ல அவன் மனசு அமைதியாக இருக்க ஆரம்பித்தது. மழை மெதுவாக நின்றது. அந்த இரவு அவன் ஒரு கனவு கண்டான். ஒளி நிறைந்த உருவமாக சிவபெருமான் அவன் முன் தோன்றினார். அருள் மனம் சுத்தமாக இருந்தால் அறியாமலே செய்த நன்மையும் பெரிய பலன் தரும். உண்மையான பக்தி எப்போதும் பயத்தில் மட்டுமல்ல, அன்பிலும் நல்ல செயல்களிலும் இருக்கிறது என்றார். அவன் கண் திறந்தபோது விடியற்காலை. அவன் மனசு முழுக்க ஒரு புதிய ஒளி. அந்த நாளிலிருந்து அருள் மாறினான். அவன் தினமும் கோவிலுக்கு சென்று மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான். அவன் புரிந்து கொண்டான், கடவுள் கோயிலில் மட்டும் இல்லை, நல்ல மனசில் இருக்கிறார் என்று. இந்த கதையில் இருந்து நமக்கு என்ன புரிகிறதுனா, நல்ல மனசு இருந்தால் அறியாமை செய்தால் நல்ல செயலும் பெரிய பலன் தரும். பயம் வரும் நேரத்தில் நம்பிக்கை காப்பாற்றும். உண்மையான பக்தி நல்ல மனதிலும் செயல்களும் இருக்கிறது. நன்றி.